அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அதிகாலை
ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, அப்பனே உமக்கு தந்தே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை உபவாச ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் காலை வேளையிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரோடும் அருகாமையில் இருந்து நம்மளுடைய விண்ணப்பங்களையும் நம்மளுடைய தியானங்களையும் அங்கீகரிக்கும்படியாக ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசுவதற்காக விரும்புகிற வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த பகுதி. லூக்கா எழுதின புஸ்தகத்திலே 11வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனம். அதாவது நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். இந்த ஆங்கிலத்துல தான் காலையில மெடிடேட் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. And he said to them, which of you shall have a friend and go to him at midnight and say to him, which of you go to your friend at midnight and say. தமிழ்ல நான் வாசிக்கும் பொழுது, இன்னும் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, உங்களில் ஒருவன் சிநேகிதனிடத்திலே பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே என்று சொல்லுகிறவன். இந்த சமூகத்தை நோக்கி நேற்று இரவே நான் இதை குறித்து தியானித்துக் கொண்டிருந்தேன். ஒரு சில காரியங்களை ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக இந்த காலை வேளையிலே நம்மோடு பேச விரும்புகிறார். நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு பகுதி. ஒரு கேள்வியை இந்த பேரபிள்ல ஆண்டவர் எழுப்புகிறார். எந்த கான்டெக்ட்ல எழுப்புறாரு? ஏற்கனவே சீஷர்கள் அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறான். 11ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே, Lord teach us to pray. ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு பிறகு 2லிருந்து 4வது வசனம் வரைக்கும் எப்படி ஜெபிக்கணும்னு ஒரு பேட்டர்ன் பிரேயர் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை முடித்த பிறகு இந்த உவமையை அவர் சொல்லுகிறார். கேள்விக்கு இன்னொரு கேள்வியை எழுப்பி அவர்களுடைய சிந்தனையை இயேசு அங்கு தூண்டுகிறார். முக்கியமான ஒரு சில காரியங்களை நாம் ஜெபத்தின் ஆழமான காரியங்களை நாம் இங்கு பார்க்க போகிறோம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே என்று சொல்லுவான். டீப்பர் ரிலேஷன்ஷிப், அதுதாங்க ஜெபம். ஜெபம் என்பது ஆழமான ஒரு உறவு. எந்த அளவுக்கு ஆழம்? பாதி ராத்திரியா இருந்தாலும் தைரியமா தன்னுடைய நண்பரிடத்திலே போய் கேட்கக்கூடிய ஒரு நபருக்கு ஜெபத்தை தேவன் ஒப்பிட்டு காண்பிக்கிறார். அப்படி என்றால் நம்மளுடைய ஜெபமும் இந்த காலகட்டங்களிலே அல்லது நம்மளுடைய வாழ்நாளிலே எவ்வளவு ஆழமாக இருக்கிறது?
நாம் தேவனிடத்திலே எவ்வளவு நெருக்கமாய் இருக்கிறோம். ஆதி ராத்திரியிலே தேவனை நாம் தேடக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய ஜெப வாழ்க்கை இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை நாம் இங்கு எழுப்பி ஆக வேண்டும். A deeper prayer. யாரிடத்திலே இதை ஜெபிக்கிறார்? தேவையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய சிநேகிதனிடத்திலே போய் தன்னுடைய தேவையை சொல்லுகிறார். அது 10 ராத்திரியா இருந்தாலும் அவருக்கு அங்க ஹெசிடேஷன் வராது. ஏன்? ஏற்கனவே அவருக்கு சிநேகிதர். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன இங்க பாக்குறோம்? ஒரே நாள்ல இந்த சிநேகம் வந்துராது. திடீர்னு யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட நம்முடைய தேவை வரும்போது நடுராத்திரியில போய் கதவை தட்டினா, இப்பெல்லாம் இது வச்சிருக்கிறாங்க. உள்ள இருந்தே பார்த்துட்டு தெரியலன்னா கதவை திறக்க விட மாட்டாங்க. அல்லது போலீஸ கூட கூப்பிட்டுருவாங்க. வெளிநாட்டுனா தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் வந்தா போலீஸ கூப்பிட்டுருவாங்க. யாருன்னு தெரியல அப்படின்னு. இதுல இருந்து ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? யார் இந்த ஆழமான ஜெபத்திற்குள்ளே செல்ல முடியும்? தங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு பயங்கரமான தேவை வரும் பொழுது யார் உடனடியாக ஆழமாக தேவனை தேடுவார்கள் என்றால், ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணியிருக்கணும். ஏற்கனவே அவங்களுடைய ரெகுலர் லைஃப்ல ஆண்டவரோடு நெருங்கி இருந்திருக்கணும். ரெகுலர் ரிலேஷன்ஷிப். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும், வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரோடு தொடர்ந்து நாம் அந்த உறவை பலப்படுத்திக் கொண்டே வந்திருப்போம் என்றால், திடீரென்று இந்த மாதிரி ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன் வரும் பொழுது, அது நடுராத்திரியா இருந்தாலும் சரி, அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தேவையா இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் நாம் செல்வதற்கு நாம் தயங்க மாட்டோம். அதான் ஒரு ஆழமான உறவை குறித்து நாம் இங்கு படிக்கிறோம். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு ஆழமான உறவை இந்த ஜெப வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். சோ நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்ம ஒரு காரியத்தை படிக்கும் பொழுது கான்டெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ இங்க கான்டெக்ஸ்ட், இந்த பிரேயர் வந்து ஜீசஸ் ஒரு பேரபிள் மூலமா சொல்லி கொடுக்கிறாரு. இந்த பேரபிளினுடைய கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். பேரபிளினுடைய மெயின் கான்டெக்ஸ்ட் என்ன? பிரெட் ஃபார் அ ஃப்ரெண்ட். நண்பனுக்கு அப்பம் தேவைப்படுது. சோ கான்டெக்ஸ்ட் வந்து என்ன? பிரெட். இந்த பிரெட்டுக்காக தான் ஃப்ரெண்ட் கிட்ட போறாரு. ஆண்டவராய் இயேசு இந்த பேரபிள சொல்லி கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன் பிரேயர் சொல்லி கொடுத்தாரு. அங்கேயும் பிரெட்ட பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? அன்றன்றுள்ள அப்பத்தை அல்லது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கிவ் மீ திஸ் டே மை டெய்லி பிரெட் அப்படின்னு சொல்றாரு. அந்த பேட்டர்ன் பிரேயருக்கும் கான்டெக்ஸ்ட் என்ன? அந்த பேட்டர்ன் பிரேயர்ல 3வது வசனத்துல எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அல்லது அப்பத்தை எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்றது, அதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. சோ அங்க பிரெட்டினுடைய கான்டெக்ஸ்ட் என்ன? எடுத்தோடனே பிரெட் கேட்க சொல்லல ஆண்டவர். கான்டெக்ஸ்ட் என்ன? கிங்டம், ஹிஸ் கிங்டம், ஹிஸ் வில். அவருடைய ராஜ்யம், அவருடைய சித்தம் என்று சொல்லி நாம் இங்கு படிக்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன இந்த ஜெபத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நாம் ஆழமாக சிந்திக்கும் பொழுது, ஒரு மனிதன் இந்த பேரபிள் மூலமா நம்ம சொல்ற கான்டெக்ஸ்ட நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு மனிதன் இந்த இடத்துல யாருடைய தேவைக்காக தேவனிடத்திலே போகிறான்?
தன்னுடைய தேவைக்காக அல்ல, தன்னுடைய சிநேகிதனுடைய தேவைக்காக சிநேகிதனிடத்திலே போகிறான். He is going to a friend for his friend's need, not his own personal need. இது ரொம்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த ஜெபத்தை நம்ம நம்ம ஜெப வாழ்க்கை, நம்ம டீப்பர் பிரேயரை பத்தி நம்ம படிக்கிறோம். ஆழமான ஜெபத்தை பத்தி படிக்கிறோம். சோ கான்டெக்ஸ்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய பிரேயர் லைஃப் கண்டிப்பா மாறும். இங்கு ஒரு சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனுக்காக சிநேகிதனிடத்திலே போகிறான். சோ 3 பேருமே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு தான். ஒருத்தர் ஃப்ரெண்டு, அவருடைய தேவைக்கு இன்னொரு ஃப்ரெண்டு, அவர் இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட போறாரு. 3 பேருமே ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான். அப்ப இந்த ஜெபத்தை நாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய தேவைக்காக அவன் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட போகல, தன்னுடைய ஃப்ரெண்டினுடைய தேவைக்காக ஃப்ரெண்டு கிட்ட போறாரு. So this is not a selfish prayer. This is unselfish prayer for a friend who is in a dire need. ஒரு மிகவும் ஆழமான தேவையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பனுக்காக ஒரு நண்பன் தன்னை காட்டிலும் மேலான ஒரு நபரிடத்திலே இருக்கும் என்கிற அந்த நண்பரிடத்திலே போய் வேண்டக்கூடிய ஒரு ஜெபம். யோசித்து பாருங்க, நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில அடிக்கடி நம்ம யோசிக்கிறோம், ஏன் என் ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது, ஏன் என் ஜெபம் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நிறைய நேரம் ஆதங்கம் வரும். அதுக்கு நம்ம நிறைய விளக்கங்கள் சொல்லுவோம். ஆனா இங்க கம்ப்ளீட்லி இந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம என்ன படிக்கிறோம்னா, ஒரு கேள்வி எழும்புது. இதை நான் தியானித்துக் கொண்டிருந்த போது ஒரு கேள்வி எழும்புது. என்னுடைய தேவைக்காக நான் ஆண்டவரிடத்துல போய் எவ்வளவோ காலங்கள், ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் செய்யும் என்று நான் கேட்கிறேன். But how often I prayed? கரெக்டா சொல்லணும்னா பிரேயர்ங்கிறத காட்டிலும் மெனி டைம்ஸ் பிரேயர் ஒரு ஹராசிங் மாதிரி ஆயிடுது. அப்படித்தானே? ஆண்டவர் கொடுக்குற வரைக்கும் நம்ம போட்டு அவரை விட்ட மாட்டோம். எப்படியாவது வேணும், அவருடைய சித்தமா இல்லையா அப்படின்லாம் பாக்குறோமோ பாக்கலையோ, பட் அது எனக்கு வேணும். I want. So many times we pray for our need very persistently. இந்த ஹோல் பேரபிளே நம்ம பார்க்கும் பொழுது அவன் நடுராத்துல போறான், கேட்கிறான். இது நல்லா தெரிஞ்சதுனால நான் ஃபுல்லா சொல்ல முடியல, நமக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. தேவை இருக்கு, கேட்கிறான், கதவை அடைக்கிறான், ஆனா திரும்பி கேட்கிறான், உடனே கதவை திறந்து கொடுத்துட்றான். ஸோ பிரேயர் ஆன்சர் ஆயிருது. அதுக்கு பிறகும் ஆண்டவர் இங்க என்ன நமக்கு சொல்லி கொடுக்கிறாருன்னா, அந்த ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆக்சுவலா ஒரிஜினல் இதுல நமக்கு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள் அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட். கீப் ஆஸ்கிங், பிரசன்ட் கண்டினியூஸ்ல அது போடப்பட்டிருக்கு ஒரிஜினல் லாங்குவேஜ்ல. சோ கேட்டுக்கொண்டே இருங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள், தேடிக்கொண்டே இருங்கள் அப்படிங்கிறப்பனா ஒரு பெர்சிஸ்டன்ஸ். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு விடாமுயற்சியோடு நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இது எல்லாமே நம்ம அப்ளை பண்ணதான் செய்யறோம் நம்ம பிரேயர் லைஃப்ல. ஆனா இந்த காலை வேளை ஆண்டவர் நம்மிடத்துல என்ன ஒரு கேள்வி எழுப்புறாருன்னா, how often I go to God, go to my friend for my friend's need. என்னுடைய தேவைக்கு நான் போய் அவர் ஹராஸ் பண்ணதான் செய்யறேன். அது நம்ம யாருக்குமே சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா என்னுடைய நண்பர் ஒரு தேவையில இருக்கிறார், என் கூட வேலை பார்க்கிறவங்க ஒரு தேவையில இருக்கிறார், என்னுடைய ரிலேட்டிவ் ஒரு தேவையில இருக்கிறார். அவர் இந்துவா இருக்கலாம், அவர் முஸ்லிமா இருக்கலாம், அவர் ராஜ்யத்துக்குள்ள நான் கொண்டுட்டு வரணும், அதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்னு நம்ம நன்கு அறிந்த பிறகும் எவ்வளவு நம்ம ஆண்டவரை போய் அதுக்காக ஹராஸ் பண்றோம். கான்ட்ராஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க தேவைக்காக ஆண்டவரிடத்துல போய் போராடி ஜெபிக்கிறதுக்கும், தேவனுடைய தேவை, அது உங்களுடைய சிநேகிதருடைய தேவைக்காக தேவனிடத்துல போய் நீங்க தொடர்ச்சியா ஆண்டவரே எப்படியாவது இந்த நபரை நீங்க ரட்சிக்க வேண்டுங்கிறதுக்கும் உங்களுடைய நேரம், உங்களுடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த பேரபிள நமக்கு எதுக்கு சொல்லி கொடுத்தாருன்னா, நம்ம பெர்சிஸ்டன்ஸ் பிரேயர் நம்மளுடைய பர்சனல் நீடுக்கு மாத்திரம் இல்ல, நம்மளுடைய பெர்சிஸ்டன்ட் பிரேயர் இன்னொருத்தருடைய ஆன்மீக தேவைக்காகவும் இருக்க வேண்டும்
என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த பேரபிளை டீச் பண்ணி கொடுக்கிறார். யோசித்து பார்ப்போம் நம்மளுடைய ஜெப வாழ்க்கை. ஆண்டவரே, என்னுடைய ஜெப வாழ்க்கை என்னுடைய தேவைக்காகவே இருக்கிறதே என்கிற ஒரு உணர்வை நான் பெறுகிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரியம், நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவரிடத்திலே தொடர்ச்சியாக சென்று கொண்டே இருக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கண்டிப்பாக அவர் கேட்பார். அதுதான் நம்ம இந்த ஹோல் பேரபிள்ல we see that God is the God who answers prayer, but at the same time he wants our prayer not only to be directed only for us but for others as well. நமக்காக மாத்திரமல்ல, பிறருடைய தேவைகளுக்காக நாம் ஆண்டவரிடத்திலே போக வேண்டும். அது எப்ப போகணும் அப்படிங்கிறது இங்க ஒரு கியூரியாசிட்டிய அரோஸ் பண்ணுது. என்னுடைய தேவைக்காக நான் டெஸ்பரேட்டா ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நான் ஆண்டவரிடத்துல நைட்டும் பகலும் பிரேயர் பண்ணுவேன். ஆனா இன்னொருவருடைய தேவைக்காக, இன்னொருவருடைய ரட்சிப்புக்காக, தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக, தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மனம் திரும்பணும், தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக நான் ஆண்டவரிடத்துல நடுராத்திரில எழும்பி ஜெபம் பண்றேனா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இது ஒரு பேரபிள் மாதிரி படிச்சோம்னா பேரபிள், ஆனா இது ஆழமா நம்ம படிச்சோம்னா நிறைய ஆவிக்குரிய காரியங்களை நம்மால இத படிச்சு கொள்ள முடியும். ஏன் மிட்நைட்ல போற? why midnight? அல்லது who will go to God in midnight? பாருங்க, ஆங்கிலத்துல போடப்பட்டிருக்கு 6வது வசனத்துல, for a friend of mine has come to me on his journey and I have nothing to set before him. I have nothing. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஒன்றும் இல்லாமையை தனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி பார்க்கிறானோ அவன்தான் தேவனிடத்திலே இரவும் பகலும் ஆண்டவரிடத்திலே போய் ஜெபிக்க முயற்சி செய்வான். நம்மிடத்துல ஏதாவது கொஞ்சம் இருக்கு, அது போதும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்ப நம்மளுடைய பிரேயர் லைஃப் செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. என்னுடைய சுய தேவையை சுயமாகவே நான் சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு இருக்கும் என்றால் நான் டெஸ்பரேட் சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட மாட்டேன். அப்ப நான் ஆண்டவரிடத்துல இரவும் பகலும் ஜெபிக்க மாட்டேன். ஏதோ ஒரு ரொட்டீன் பிரேயர், காலைல எழுந்திரிச்சோம், சரி நீ பிரேயர் பண்ணும். பட் ஒன்லி when I am pushed to the nothingness, எனக்கு எதுவுமே இல்லை. நல்லா யோசித்து பாருங்க, எப்ப நம்மளுடைய ஜெபம் ரொம்ப ஆழமா இருக்கு, எப்ப நம்ம ஆண்டவரிடத்துல ரொம்ப போராடி உபவாசம் இருந்து எப்ப ஜெபம் பண்ணுவோம், சிச்சுவேஷன் நம்ம கையில விட்டு வெளியே போயிருச்சு, வேற வழியே இல்லை, அப்பதான் நிறைய நேரங்கள் ஆண்டவரிடத்துல நம்ம ஆழமா போய் ஜெபிப்போம். அதான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த ஆழமான ஜெபம் என்பது ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ல ஓவர் நைட்ல ஆண்டவரிடத்துல போறதல்ல. உங்க ரெகுலர் லைஃப்ல ஏற்கனவே நீங்க ஆண்டவரை தேடிக்கொண்டே இருந்திருக்க வேண்டும். அப்பொழுது நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது தேவனிடத்திலே போய் நம்ம ஆழமா ஜெபிக்க முடியும். சோ எவன் ஒருவன் தன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று அவன் தன்னுடைய இல்லாமையை அவன் நோக்குகிறானோ அவன்தான் இரவும் பகலும் ஜெபிப்பான். இது நம்ம கான்டெக்ஸ்ட் என்ன கான்டெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம்? பிறருக்காக ஜெபிக்க கூடியது, பிறருடைய ரட்சிப்புக்காக, ஆண்டவருடைய ராஜ்யம் விரிவாக வேண்டும், ஆண்டவருடைய சித்தம் எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய சித்தமா இருக்கிறது. அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல நம்ம பிரேயர் பண்ணும் பொழுது யார் ஒருவர் நம்ம நினைக்கிறோம் நம்ம இடத்தில் ஒன்றும் இல்ல, தேவனிடத்தில் போய் நம்ம இரவும் பகலும் ஜெபிச்சாதான் அந்த ஆத்மாவை ஆண்டவரிடத்துல நம்ம கொண்டுட்டு வர முடியும்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கதான் தொடர்ச்சியா நம்ம போய் ஜெபணும். இல்லாட்டினா ஒரு டைம் பிரேயர் பண்ணுவோம், அப்படியே விட்டுருவோம். அது இல்ல, கீப் ஆஸ்கிங். ஒரு நபரை எடுத்தா அந்த நபரிடத்துல திரும்பி திரும்பி அந்த நபருக்காக தேவனிடத்துல தொடர்ச்சியா நம்ம ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக ஒரு நாள் நம்மளுடைய பெர்சிஸ்டன்ஸ் வில் பி ரிவார்டு. ஒரு நாள் நம்மளுடைய அந்த விடாமுயற்சியை ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். சோ இது நம்மளுடைய தேவைக்காகவும் இந்த பேரபிளை கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். இது முழுக்க முழுக்க இன்னொருத்தர் தேவைக்கு தான் அப்படின்னு நான் சொல்லல.
This can be for self, but in the context of this prayer, what the prayer teaches is that our prayer should be unselfish in the context of kingdom and the will of God. தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் தேவனுடைய சித்தத்திற்காகவும் அதன் அடிப்படையிலே வைத்து நாம் சுயநலமற்ற ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு இந்த பேரபிள் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். இதிலே நாம் ஜெபிக்கும் போது 2 காரியத்தை மீண்டுமாக நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஒன்று, நாம் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக பதில் கொடுக்கப்படும் என்கிற ஒரு நிச்சயத்தோடு, அந்த நிச்சய தன்மையோடு நாம் ஆண்டவரிடத்திலே அணுகுமுறை செய்ய வேண்டும். நமக்காக இருந்தாலும் சரி, பிறருக்காக இருந்தாலும் சரி, தேசத்துக்காக இருந்தாலும் சரி. 13 வசனத்தினுடைய இந்த ஹோல் பேரபிளினுடைய முடிவு வார்த்தை, அதிக நிச்சயம் அல்லவா, கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கொடுப்பது அதிக நிச்சயம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், நீங்கள் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், நீங்கள் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக, அதிக நிச்சயமாக நான் பதில் கொடுப்பேன். பொல்லாத மனிதர்களாகிய நீங்களே உங்களுடைய கான்டெக்ஸ்டுக்கு, உங்களுடைய சத்துக்கு, உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்க நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கும் போது how much more can the heavenly father, பரலோகத்துல இருக்கக்கூடிய பிதா நிச்சயமா கொடுப்பார். அதான் அந்த நிச்சயத்தன்மை இருக்கணும். அந்த நிச்சயத்தன்மை எதோட ஆட் ஆகணும், ஒரு அந்த விச் ஆஃப் யூ அப்படிங்கிற அந்த ஆங்கில வார்த்தை எனக்கு நான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொன்னு சொல்லி கொடுச்சுன்னா, இட் இஸ் அ டேரிங் ரிலேஷன்ஷிப். It is not only a deeper relationship, it's a daring relationship. Which of you dare to go to God at midnight to persistently ask him? எந்த ஒரு மனிதன் தைரியமா, தொடர்ச்சியா, விடாமுயற்சியா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தைரியமா போய் ஒரு நம்பிக்கையோட, ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோட, என் தேவன் நிச்சயமா எனக்கு பதில் கொடுப்பார், இந்த நபருக்காக ஜெபிக்கிறேன், இந்த பட்டணத்திற்காக ஜெபிக்கிறேன், என்னுடைய இந்த தேவைக்காக ஜெபிக்கிறேன், என்னுடைய இந்த வியாதிக்காக ஜெபிக்கிறேன், என்னுடைய தகப்பனுக்காக, என்னுடைய தாய்க்காக, என்னுடைய கணவனுக்காக, அவருடைய இந்த தேவைக்காக நான் ஜெபிக்கிறேன், அவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். ஆகவே நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன், பெற்றுக்கொள்கிறவரை ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். யாருக்கு இந்த நிச்சயத்தன்மை வரும்? இட் ஆல் பிகின்ஸ் வித் த வில் ஆஃப் காட். நான் ஜெபிக்கக்கூடியது தேவனுடைய சித்தம் என்பதை முதலாவது நான் அறிந்து கொண்டால், அப்பதான் என்னால இந்த மாதிரியான ஒரு பெர்சிஸ்டன்ஸ், ஒரு டேரிங் அட்டெம்ப்டை என்னால மேக் பண்ண முடியும். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்துல இந்த காலை வேளையிலே நம்ம அர்ப்பணிப்போம். கான்டெக்ஸ்ட் நம்ம மறந்துட வேண்டாம். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சித்தம், இதன் அடிப்படையிலே நாம் வைத்து எல்லா காரியங்களையும் தேவனிடத்திலே அணுகுமுறை செய்து கேட்கும் பொழுது, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கும் பொழுது அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்குமா? உதாரணத்துக்கு, ஆண்டவரே என்னுடைய வேலையில ஒரு ப்ரொமோஷன் வேண்டும் ஆண்டவர். ஆண்டவர் என்ன கேட்கிறாரு உங்கள்ட்ட? ஓகே, உனக்கு இன்னொரு 10,000 நான் கொடுக்குறேன். ஆனா அந்த 10,000 வச்சு என்ன செய்ய போற? 10,000 நீயே உனக்கு பயன்படுத்த போறியா, அல்லது உன்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் தேவையில இருக்கிறாரே அவருக்காக நீ பயன்படுத்த போறியா? அதுதான் கிங்டம் கான்டெக்ஸ்ட். அது உங்கள்ட்ட இருக்குன்னா ஆண்டவர் கண்டிப்பா ஏற்கனவே பதில் கொடுத்திருப்பார். உங்களுக்கு ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க, வரல அப்படின்னா ஆண்டவர் உங்களிடத்திலே அந்த ராஜ்யத்தினுடைய பாரத்தை விதைக்க விரும்புகிறார். அதனாலதான் அவர் கொடுப்பார் நிச்சயமா. ஆனா கான்டெக்ஸ்ட் புரியாம கேக்குறீங்களே அப்படின்னு அவர் வேதனையோடு இருக்கிறார். அதனால பல வருடங்களாக நீங்க கேள்விப்படுறீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு பதில் வரலையா? லுக் அட் த கான்டெக்ஸ்ட். எப்படி ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தா உங்க ராஜ்யம் எப்படி விரிவாகும்? உங்க ராஜ்யம் விரிவாகுங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு உங்க ராஜ்யம் எனக்குள்ள எப்படி வரும் சொல்றாருல, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? the values of kingdom will come to you. அப்ப இந்த ஜெபத்தை நான் கேட்கும் பொழுது, உதாரணத்திற்கு எனக்கு திடீர்னு ஒரு பெரிய ரைஸ் வருது, என்னுடைய வேலையில நான் ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கேன், எனக்கு எனக்கு பெருமையை கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள வராது. அப்ப ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? அவர் உங்களை இன்னும் குழியில தான் தள்ளுற மாதிரி ஆயிரும்.
ஆகவேதான் நிறைய நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. ஏன்னா நம்முடைய ஜெபம் ஆழமாகவில்லை. நம்ம கான்டெக்ஸ்ட மறந்துடுறோம். நம்ம நம்மளுடைய தேவையை மாத்திரம் நம்ம முன்னாடி வைத்திருக்கிறோமே தவிர தேவனுடைய தேவையை முன்னாடி வைக்கவில்லை. அது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்கமாக இருக்கலாம், அல்லது தேவனுடைய கிங்டம் வேல்யூஸ் எனக்குள்ள கேரக்டரா வர்றதாக இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி. எனக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யம் விஸ்தாரப்படுமா, என்னுடைய கேரக்டர்ல விஸ்தாரப்படுமா, அல்லது இந்த பூமியினுடைய எல்லையில விஸ்தாரப்படுமா? இதற்கு எஸ்ன்னு பதில் வந்துச்சுன்னா கண்டிப்பா என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று சொன்னவர் கொடுப்பார். எதையுமே இந்த கிங்டம் கான்டெக்ஸ்ட்ல நீங்க கேட்டீங்கன்னா இட் வில் பி ஆன்சர். அதுதான் வசனம் சொல்றது, என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதையெல்லாம் அவருடைய ராஜ்யத்தை மையமாக வைத்து நீங்க கேட்கிறீங்களோ இட் இஸ் டன். அப்ப ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் பிரச்சனை தேவனிடத்துல இல்ல, நம்மிடத்துல இருக்கு. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் என்னுடைய தேவையே மனசுல வச்சு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த தேவையை நீங்க சந்திக்கணும்னா உங்க ராஜ்யத்தின் தேவையை நான் எப்படி சந்திக்கணும்? எனக்கு எந்த ஃப்ரெண்ட் இருக்கிறாரு? எந்த ஃப்ரெண்டை எனக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியா கிரியேட் பண்ணி கொடுக்க போறீங்க? ஏற்கனவே அவங்க இருக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க கண்களை திறந்து மாத்திரம் பார்க்கணும். உடனே உங்க ஜெபம் கேட்கப்படும். இதனால நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். ஆண்டவரே, பல வருடங்களாய் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரல ஆண்டவரே. என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வராததற்கு காரியம் ஒருவேளை என்னை மாத்திரம் நான் மையமாக வைத்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேனோ? ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆவியானவரை கொண்டு எனக்கு உணர்த்தும். ஆண்டவரே, நான் எங்கு என்னுடைய சுயநலத்தை துறக்க வேண்டும்? எங்கு நான் பிறர் நலத்தை பார்க்க வேண்டும்? எங்கு உம்முடைய ராஜ்யத்தினுடைய தேவையை பார்க்க நீர் இந்த காரியத்தை தடை பண்ணி கொண்டே இருக்கிறீர்? எந்த என்னுடைய குணலட்சணம் இன்னும் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும்படியாய் நான் வளர வேண்டும். அதனால என்னுடைய இந்த விண்ணப்பம் பதில் வராமல் இருக்கிறதா ஆண்டவரே? அப்படி என்றால் ஆவியானவரை கொண்டு எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே. என்னுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு நானே எனக்குள்ளாக தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் ஆண்டவரே, அதை நான் சரி செய்து கொள்வதற்கு எனக்கு ஆவியானவருடைய ஒத்தாசையை அனுப்பும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் பாரத்தோடு கேட்போம். Remember, your prayers will be certainly answered. அதிக நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவன். சோ பெற்றுக்கொள்ளனா பிரச்சனை நம்மள்ட்ட இருக்கு. என்னன்னு கேட்போம் ஆண்டவரிடத்துல. May the journey begin today. ஆண்டவரே, நான் இவ்வளவு காலம் ஜெபித்த ஜெபத்திற்கு எங்கு தடைகள் இருக்கிறது ஆண்டவரே? எங்க நான் அதை ஃபோக்கஸ் பண்ணணும் ஆண்டவரே? நான் ஒரு நிமிடம் கொடுக்கிறேன். அமைதியா நம்ம இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, கிறிஸ்து முதல் இந்த ஒரு நிமிடத்திலே எனக்கு அதை உணர்த்தும் ஆண்டவரே. I'm praying so long, Lord, and still I'm not getting answer. I want to fix that today. எவ்வளோ காலம் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல ஆண்டவரே. இன்றைக்கு நான் அதை சரி செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல பாரத்தோடு ஜெபிப்போமா? நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்கள் அநேக நேரத்திலே எங்களுக்கு என்றே இருந்திருக்கிறதை நீங்கள் இந்த காலை வேளை எங்களுக்கு உணர்த்தினீங்கப்பா. ஆண்டவரே, நாங்க தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்திருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். ஆனால் அது ராஜ்யத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு உணர்வோடு நாங்கள் ஜெபிக்கவில்லை என்பதை இந்த காலவேளை நீர் நினைவுபடுத்தி இருக்கிறேன். ஒருவேளை நாங்கள் ஏற்கனவே அந்த ஒரு கான்டெக்ஸ்டோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதை இன்னும் நாங்கள் ஆழப்படுத்த வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே நீர் விரும்புகிறேன். ஆகவே இந்த நாளில் இருந்து ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தினுடைய
தேவை எங்கள் மனதிலே எப்பொழுதும் வரட்டும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அநேக தேவைகளை நாங்கள் உம்மிடத்திலே சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கக்கூடிய பட்சத்திலே எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீர் ஆவியானவரை கொண்டு உணர்த்தி அதை அகற்றுவதற்கு வேண்டிய கிருபை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மேக் அஸ் அன்செல்ஃபிஷ் லார்ட். ஆண்டவரே, ஒரு செல்ஃப்லெஸ் பிரேயர் லைஃபை அல்லது ஒரு செல்ஃப்லெஸ் பிராக்டிக்கல் லைஃபை நாங்கள் லீட் பண்ணுவதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எந்நேரம் நாங்கள் எங்களையே மையமாக வைத்து ஜெபத்திலே கூட ஆண்டவரே நாங்கள் உம்மை அணுகுமுறை செய்வதை காட்டிலும் ஆண்டவரே, எப்படி அந்த பேரபிள்ல அந்த சிநேகிதன் தனக்காக நடுராத்திரியில போய் தன்னுடைய சிநேகிதரிடத்தில் அவர் கேட்கவில்லை, தன்னுடைய சிநேகிதனுக்காக தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு நபரிடத்திலே நடுராத்திரியில போய் கேட்டார். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையும் அப்படியாக மாறட்டும். எங்களுக்காக நாங்கள் இரவு ஜெபிக்கிறோம், ஆனால் உம்முடைய ராஜ்யத்திற்காக, பிறருடைய தேவைக்காக அல்லும் பகலும் உபவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோமா என்கிற ஒரு ஆழமான கேள்வியை நீர் எழுப்புகிறீர். அதற்கு வரக்கூடிய காலங்கள் பாசிட்டிவாக பதில் கொடுக்கும்படியாக எங்கள் ஜெப வாழ்க்கையை நீர் திருத்தி அமைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஆழமான தேவைகளோடு இடத்திலே வந்து இருக்கிறார்களோ, அது அவர்களுடைய தேவைகளாக இருந்தாலும் சரியப்பா ஆண்டவரே, இந்த நாளிலே அவர்கள் புரிந்து கொண்டது நிமித்தமாக, அவருடைய ஜெப ஜீவியத்தை நீர் மாற்றப் போகிறது நிமித்தமாக, இந்த நாளிலே பிள்ளைகள் பல காலங்களாக அவர்கள் உம்மிடத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தருவீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. அது எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி அப்பா, உறவு ரீதியான தேவையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தேவைகளாக இருந்தாலும் சரி, சரீர ரீதியான பலவீனத்தில் இருக்கக்கூடிய தேவைகளாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியான தேவைகளாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி, குடும்பத்தினுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய தேவைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே எந்த தேவைகளாக இருந்தாலும் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி கண்ணீரோடும் பாரத்தோடும் இத்தனை வருடமாய் நான் கேட்கிறேனே, என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படவில்லையே என்று ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்மிடத்திலே வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபருக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபருடைய தேவைகளையும் இந்த காலை வேளையிலே நீ சந்திப்பீராக, இந்த வாரத்திலே சந்திப்பீராக, இந்த மாதத்தை முடிப்பதற்குள்ளதாக சந்திப்பீராக, அல்லது இந்த வருடம் முடிவதற்குள்ளதாவது நீர் அந்த தேவையை சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, சரீரத்தில பலவீனத்தோடு அந்த பலவீனத்திற்காக பல வருடம் இடத்திலே ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த காலவெளியில் இருப்பார்கள் என்றால், அது ஒருவேளை தலைப்பகுதியில இருக்கலாம், முழங்காலில இருக்கலாம், வயிற்று பகுதியில இருக்கலாம். ஆண்டவரே, ஒரு சிலருக்கு அது ஆண்டவரே இருதய பலவீனங்களாக இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி லார்ட், ஐ ப்ரே தட் யூ ஸ்ட்ரெச் ஃபோர்த் யுவர் மைட்டி ஹீலிங் ஹேண்ட் லார்ட். உங்களுடைய சுகமளிக்கும் கரத்தை நீட்டுங்க, உங்களுடைய வல்லமையை பாய பண்ணுங்க, ஒரு அற்புதமான சுகத்தை அப்படிப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகள் பல வருடங்களாய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்வீராக. இந்த நாள் அந்த அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த பலவீனம் இந்த நாளிலே நீங்கட்டும் அப்பா. இனி வரக்கூடிய காலங்கள் அந்த பலவீனங்கள் அவர்களை தொடராதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தெய்வீக வல்லமையை அனுப்பி அவர்களுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, குறிப்பாக பொருளாதார ரீதியிலே தேவைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பாரத்தோடு பல வருடங்களாய் அவருடைய கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, ஒரு பைனான்சியல் பிரேக் த்ரூவை நீர் கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. உறவு ரீதியாக குடும்பங்களிலே, கணவன் மனைவி உறவிலே அல்லது பெற்றோர் பிள்ளை உறவிலே ஆண்டவரே, இன்லாஸ் ரிலேஷன்ஷிப்ல ஆண்டவரே ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. இது ஆண்டவர் பதில் கொடுப்பாரா, ஏன் கொடுக்கவில்லை என்கிற ஒரு கேள்வியோடு இருப்பார்கள் என்றால் அந்த உறவுகளை கர்த்தர் ஆண்டவரை சுகப்படுத்துங்க, அந்த உறவுகளை ஆண்டவரை ரெஸ்டோர் பண்ணுங்க, அந்த உறவிலே அன்பை ஊற்றுங்க. அது நிமித்தமாக மீண்டுமாக இழந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, அந்த ஒற்றுமை தன்மையை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே என்னென்ன தேவைகளுக்காக பிள்ளைகளை நோக்கி ஜெபிக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீராக. ஒருவேளை பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக, கூட வேலை பார்க்கக்கூடியவருடைய ரட்சிப்பிற்காக, உறவினருடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில். உம்முடைய வல்லமையினாலே ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை அந்த பிள்ளைகள் அனைவருக்கும் கொண்டு வருவீராக என்று ஜெபிக்கிறோம்.
தங்களுடைய குழந்தைகளுக்காக, அவருடைய படிப்பிற்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக, திருமண தேவைகளுக்காக, குழந்தை பாக்கியங்களுக்காக என்று ஜெபிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எல்லா அப்படிப்பட்ட தேவைகளையும் தேவன் சந்திப்பீராக என்று இடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியங்களை செய்யக்கூடிய பிள்ளைகள், ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்திலே ஒரு பிரேக் த்ரூ இல்லையே, என்னுடைய ஊழியத்திலே ஒரு விரிவாக்கம் இல்லையே என்ற பாரத்தோடு எங்களோடு ஜெபிப்பார்கள் என்றால், அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நிச்சயம் நீர் பதில் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை கொடுத்த ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே அவர்கள் நினைத்ததற்கும் எண்ணினதற்கும் மேலாக ஆண்டவரே அவர்களுடைய ஊழியங்களிலே எல்லைகளை பெரிதாக்க வேண்டும் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளை எங்கள் ஜெபத்தை எல்லாம் நீர் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை எங்களுடைய ஜெபங்கள் நாங்கள் இந்த நாளிலே ஜெபித்தது கேட்கப்படவில்லை என்றால் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் கீப் ஆஸ்கிங், கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்கப்பா. என்றால் நீங்கள் அதிக நிச்சயமாய் கொடுக்கிற தேவன், அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். அது நிமித்தமாக எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஒரு விடாமுயற்சியின் அந்த வைராக்கியத்தை கொடுத்து பெற்றுக் கொள்ளுகிறவரை உம்முடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் உம்மிடத்துல கேட்பதற்கான கிருபையை தாங்க. நன்றி செலுத்துறவங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீர் பதில் கொடுத்து எங்களுடைய நெடுநாள் விண்ணப்பங்களை இந்த நாளிலே நீர் பூர்த்தி செய்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. போனவங்க நீங்க போங்க. நம்ம தொடர்ந்து பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க அனுப்புங்க. ஏற்கனவே விண்ணப்பங்களை அனுப்பிட்டு இருக்கிறீங்க. வேற ஏதாவது விண்ணப்பங்கள் தான் நீங்க அனுப்புங்க. நம்ம எல்லாத்துக்காக ஜெபிப்போம். யசோதா என்ற சகோதரிக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் யசோதா அவர்கள் PhD பப்ளிக் வைவா இந்த நாளிலே இருக்கிறது. அதற்காக ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான சகோதரி யசோதா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே அவர்களுக்கு ஆண்டவரே இருக்கக்கூடிய இந்த வைவாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த PhD வைவாவை அவர்கள் நல்ல முறையிலே முடிப்பதற்கு தேவையான தைரியத்தை, ஞானத்தை ஆண்டவரே நீர் பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு கொடுப்பீராக. அந்த கைட்ஸ் கண்களிலே தயவுகளை கிடைக்க பண்ணுங்க. யார் இந்த இன்டர்வியூஸ் எடுத்து நடத்துறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் தாமே ஒரு இணக்கமான ஒரு ஆவியை கொடுத்து இந்த ஹோல் இன்டர்வியூ ப்ராசஸ் ஆண்டவரே ஒரு வெற்றிகரமாக நடந்து முடிவதற்கு ஏதுவாக நீர் அனுகிரகம் பண்ணுவீராக. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என்னுடைய மகன் திருமணத்திற்காக ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, தம்பி டேவிட் அவருடைய திருமணத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட மீண்டுமாக ஒரு முறை மகனின் இடத்திலே உயர்த்துகிறோம். தகப்பனே, டேவிடை போல எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தகுந்த துணையை தேடிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நீர் கிருபையாக இறங்குங்க. வயது கடந்து கொண்டே இருக்கிறதாப்பா. பல மாதங்களாக இந்த தம்பிக்காக நாங்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ல ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு ஒரு உற்சாகம் அளிக்கும் செய்தியை கொடுத்தீங்கப்பா. அதன்படி கர்த்தர் ஆண்டவரே நிச்சயமாய் கொடுக்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். நீர் உமக்கு சித்தம் இருந்தால் இந்த காரியத்திலே ஒரு பிரேக் த்ரூவை தாங்க. தம்பி டேவிட்க்கு நீங்க ஒரு நல்ல துணியை இந்த மாதத்திலே நீர் காண்பியும் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் மகனை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரேமா என்ற சகோதரியினுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, சகோதரி பிரேமா அவர்களுக்காக நான் மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ரட்சிப்பிற்காக உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அந்த மகளை ஆண்டவர் தம்மண்டை இழுத்துக் கொள்வீராக. ஒருவனை என் பிதா இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். So this is not so much about our work, Lord. It is about your work, your drawing power. So ஆண்டவரே, நீர் பிள்ளைகளை
ஆண்டவரே உம்மண்டை உம்முடைய மகள் பிரேமாவை உம்மண்டை நீர் இழுத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் மகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக அந்த மகளை உடைய ரட்சிப்பின் பேழைக்குள்ளாக நீர் கொண்டு வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் இன்னும் பாதிப்புல இருக்கிறாங்க. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தனிமைப்படுத்தப்பட்டு போராடி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளையிலே எங்கள் உள்ளங்கள்லாம் பல மாதங்களாக, ஏன் வருடங்களாக ஆண்டவரே, இந்த ஒரு சிறு வைரஸ் நிமித்தமாக ஏற்பட்ட இம்பாக்ட் தொடர்ந்து கொண்டே இருப்பதை நாங்கள் நினைத்து பாரத்தோடு நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ எங்களுக்கு அருமையானவர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். எத்தனையோ எங்களுக்கு அருமையானவர்கள் ஆண்டவரே நிறைய பணங்களை இழந்து உயிரை மீட்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் இன்னும் அந்த பாதிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறாங்க. தகப்பனே, ஒவ்வொருவருக்காக நாங்கள் மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவையின் மத்தியிலே இந்த வைரஸ் நிமித்தமாக பாதிப்பில் மக்கள் இருக்கிறார்களோ ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் தொடுவீராக ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அப்பா, நீர் பொருளாதார ரீதியாக இம்பாக்ட் ஆனவங்களுக்கு பொருளாதார ரீதியான உதவிகளை செய்யுங்க ஐயா. ஆண்டவரே, இது நிமித்தமாக நிறைய பேர் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்திருக்கிறாங்க. மன ரீதியான தேவைகள் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, டிப்ரெஷன்ல எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த வைரஸினுடைய தாக்கம் இன்னும் முழுமையாக இந்த தேசத்தை விட்டு, அந்த உலகத்தை விட்டு போகாத பட்சத்திலே இன்னும் நிறைய பேர் ஆண்டவரே தங்களுடைய உயிரை பணயம் வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட எல்லா ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்காக நாங்கள் மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவர்களையும் குறிப்பா அவருடைய குடும்பத்திற்குரிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாத்து கொள்ளுங்க. வேலைக்கு சென்று வருவதனாலே குடும்பத்திற்குரிய பிள்ளைகளுக்கு அது தொற்றாதபடிக்கு தயவாக நீர் ஒவ்வொருவரையும் காத்தருள வேண்டும் என்றும் இடத்துல நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, மூன்றாவது அலையை குறித்து ஒரு பெரிய ஆண்டவரே கேள்விக்குறி இருக்கிறது. இது சிறு பிள்ளைகள் அதிகமாக பாதிக்கும் என்று எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அப்பா. அது எப்படி வரப்போகுது என்று தெரியல, எப்ப வரப்போகுது என்று தெரியல. பட் எல்லாவற்றையும் அறிந்த தேவனே, உம்மிடத்தில் நாங்கள் முன்னக்கூட்டியதாகவே பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தகப்பனே, சென்ற முறை நாங்கள் இன்னும் அதிகமாக ஜெபித்திருக்கலாம், இன்னும் அதிக இன்டென்சிட்டியோடு ஆன்டிசிபேட் பண்ணியிருந்திருக்கலாம் செகண்ட் வேவ். ஆனா பண்ணல, கவர்மெண்ட் தவறிட்டாங்க, நாங்களும் நிறைய ஜெபிக்கல. ஆகவே இந்த முறையும் அதே தவறு ரிப்பீட் ஆகாமல் ஆண்டவரே, குறிப்பா அது எங்கள் குழந்தைகளே பாதிக்கும் என்கிறபடினாலே ஆண்டவரே, பள்ளிகள் கல்லூரிகளா எப்ப திறக்கணும், அப்படி திறந்தா இப்படிப்பட்ட ஒரு தேர்ட் வேவ் வரும் பொழுது எவ்வளவு ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணணும், நிறைய குழந்தைகள் அழிவதற்கு முன்பதாக அதை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஞானத்தை எல்லாம் ஆண்டவரே டிசிஷன் மேக்கர்ஸ்க்கு நீங்க தர வேண்டும் என்றும் எடுத்து நாங்கள் மிகுந்த பாரத்தோடு நோய் வருவதற்கு முன்பதாகவே ஜெபிக்கிறோம் ஐயா. ப்ரோஆக்டிவாக ஆண்டவரே எல்லா விதமான டிசிப்ளினரி மெத்தட்ஸையும் உள்ளே கொண்டுட்டு வர கிருபை செய்யும். நிறைய உயிர் இழப்புக்கு பிறகு லாக்டவுன் போடுவதை காட்டில் ஆண்டவரே முனக்குட்டியதாகவே அதனுடைய ட்ரேஸ் ஆரம்பிக்கும் பொழுதே, ஏதோ ஒரு இடத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே நமக்கு அது எப்படியா வந்துவிடும் என்று உடனடியாக கவர்மெண்ட் ஃபாஸ்ட் ஆண்டவரே ரியாக்ட் பண்ண அந்த டிசிஷன் மேக்கர்ஸ்க்கு வேண்டிய ஞானத்தை, சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் அனைவரையும், குறிப்பாக எங்களோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாக நீர் இந்த நோய் தொற்றிலிருந்து கடைசி வரை பாதுகாத்து ஆண்டவரே, help us to come out without getting hurt because of this Lord. நீங்க தான் இதுவரைக்கும் கிருபை செய்தீங்க ஆண்டவரே, இன்னமும் நீர் கிருபை செய்வீங்க என்கிற நம்பிக்கையோடு அதிக நிச்சயமாய் இடத்திலே உடைய கதவுகளை தட்டுகிறோம். உங்க தயவு இரக்கத்தை எங்கள் மேல் ஒவ்வொரு நாளும் புதிதாய் புதிதாய் எவ்வளவு தேவை கூடுகிறதோ அந்த தேவைக்கேற்ப உடைய கிருபை அதிகமாய் பொழிந்து எங்களை நீர் பாதுகாத்தரல வேண்டும் என்ற இடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோட இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே நீ தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஒவ்வொரு தேவைகளையும் பரலோகத்திலிருந்து நீங்க சந்தீங்க அப்பா. ஒரு சகோதரிக்கு ஆண்டவரே ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கிறாங்க, என்னுடைய நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக நிறைய பேர் சுகமடைய வேண்டும்
தேவனுடைய நாமம் அதனமாக மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கப்பா. இவர்கள் செய்யக்கூடிய அந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டை நீர் ஆசீர்வதிங்கப்பா. அது நிமித்தமாக நிறைய பேர் ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ள தேவன் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று இடத்திலே ஜெபிக்கிறேன். இன்னும் தனிப்பட்ட தேவைகள் இருந்து என்னிடத்திலே சொல்லாமல் ஆண்டவரை யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு தனிப்பட்ட ஆழமான தேவைக்காக இடத்துல வந்து நிற்கிறேன் அப்பா. கண்ணீரை துடைங்கப்பா ஆண்டவரே. அவருடைய ஜெபத்திற்கு பதில் தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வல்லமையினாலே குடும்பம் முழுவதையும் கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே, தீர்க்க ஆயுசையும் ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக. நன்றி செலுத்துகிற ஜெபத்தை கேட்டதற்காக இந்த நாள் முழுவதையும் இந்த வாரம் முழுவதையும் அடுத்த வாரம் நாங்கள் மீண்டும் இணைந்து இதே பிளாட்ஃபார்ம்ல ஜெபிக்கிற வரை தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அற்புதமாக தாங்கி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். தேவன் ஒரு ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு நாம் கடந்து செல்வோம்.